வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்டிஆர்பி அகாடமி தர்மபுரி. இன்றைக்கி நம்ம செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தாங்களா, இதுக்கு எப்படி நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது, சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்தால் பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம நார்மல் மெத்தடில் 1 + x power -1 or 1 - x power -1 equal to 1 - x plus x square minus x cube plus etc. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ஆனால் நம்ம இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் போட போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிஐ நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 பை டி ஸ்கொயர் மைனஸ் 5d + 6 இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் 6 வெளியே எடுத்துகிட்டு இது 1 + x இந்த வடிவத்துக்கு மாற்றி நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை நம்ம ஒரு புதுமையான மெத்தடில் அப்ரோச் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x + 3, ஏன்னா எக்ஸ் டேர்ம் கிடையாது, அதனால் 0x + 3 எழுதிக்கிறோம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட்லேருந்து எழுதிக்கணும். 6 - 5d + d² இந்த மாதிரி எழுதிட்டு, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரணும்னா இது நம்ம இது ஜஸ்ட் எடுத்து வந்து இங்கே டிவைட் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 6ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 6, ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 6 இருக்கிறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இந்த -5d × எக்ஸ் ஸ்கொயர் பை 6, சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணலாம். வரும் பாருங்கள், -5 டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 6. இப்போ -5 ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x பை 6ங்களா. அப்போ எனக்கு -5x பை 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது என்ன கிடைக்குன்னா -5x பை 3. நெக்ஸ்ட்டு d², இதோட கனெக்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x பை 3. ஸோ d² ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 6 2 டைம் பண்ணால் 2 பை 6ன்னு நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 பை 3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இது வந்து ப்ளஸ் 1 பை 3. இப்போ செப்பரேட் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ் ஆயிரும் இல்லைங்களா. அப்போ 5x பை 3 இது மைனஸ் ஆயிரும். அப்போ 3 - 1 பை 3 = 8 பை 3. ஸோ ப்ளஸ் 8 பை 3. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த டைம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது எந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 5x பை 3 கிடைக்குன்னு பார்க்கணும். அது ஜஸ்ட் என்ன சொன்னால், மறுபடியும் இதை எடுத்து வந்து இதை டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 5x பை 18 கிடைக்கும். ஸோ 5x பை 18, ஓகேங்களா? அப்போ அதை பெருக்கும்போது நமக்கு 5x பை 3ன்னு கிடச்சிரும். மைனஸ் 5 × டிஃபரன்ஷியேட் ஆஃப் 5x பை 18. அப்போ 5 பை 18 மீன்ஸ் -25 பை 18, சரிங்களா? இப்போ -25 பை 18. இதை மறுபடியும் செப்பரேட் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் போட்டாங்க அப்படின்னா, ஸோ 8 பை 3 ப்ளஸ் 25 பை 18. ஸோ எல்சிஎம் வந்து நம்ம 18 எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 48 ப்ளஸ் 25 பை 18னா 73 பை 18. ஸோ எனக்கு அல்டிமேட்டாக 73 பை 18 எனக்கு கிடைக்குது. சரிங்களா? மறுபடியும் அகைன் வந்து இங்கே 73 பை 18 வரணும்னா அதே தான், மறுபடியும் இந்த 6 கொண்டு வந்து இதை டிவைட் பண்ணும்போது 73 பை 18 × 6 73 பை 108, ஓகேங்களா? ஸோ 73 பை 18 கிடைக்கும். அப்போ 0 கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சொல்யூஷன்ஸ் வந்து x² பை 6 + 5x பை 18, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். x² பை 6 ஆன்சரில் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓகே. இப்போ 108 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 6 × 18 108. அப்போ மேலே வந்து 18x², 6ஆல் பிடிக்கும்போது 30x ப்ளஸ் 73. இதுதாங்க பர்டிகுலர் இன்டெக்ரலாக நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்லேயே நம்ம போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டெஸ்ட்டுக்கான நான் எல்லா டாப்பிக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஆல்ரெடி அதனால அந்த டாப்பிக்லாம் ஈஸியானதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புகிறேன். இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன அந்த ஓடியில் என்னென்ன டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதை மட்டும் நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு என் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் விரைவில் நம்ம தொடங்க இருக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு விருப்பம் தான் தகவல் தெரிவிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டெஸ்ட்டில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்டு டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அடுத்தது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதில் 4 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தது செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத மெத்தடு. அடுத்தது ரான்ஸ்கியன், அடுத்தது லாஸ்ட் ஒன் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த அனைத்து டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று யூடியூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.